இந்த வேலாயுதத்தை ஒரு பயலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன துளசி, ஏன் இப்படி வெறுக்குது? ஏசி இன்க்ரீஸ் மட்டுமா? இஸ் இட் ஓகே? கூல். நீ ஆடை அணிகளின் சூடும் அறைகளில் ரோஜா மல்லிகை வாசம், முகவேர்வை துளியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும். சந்தோஷம் உன்னோடு கைகோர்க்கும் என்னாலும், நீதானே எந்தன் பொன் வசந்தம். புதுராஜ வாழ்க்கை நாளை நம் சொந்தம் என்னாலும். அந்த ஏசி ஸ்ப்ரே எடு. பிஸ்டலை பார்த்து பயந்துட்டியா? அதான் லைசன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன். நம்ம கிட்ட யாராவது வம்புக்கு வந்தா அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணும். நீ ஏன் பயப்படுற? அந்த பிஸ்டல் அதுல இருக்கட்டும். அந்த ஏசி ஸ்ப்ரே இருக்கு பாரு, அதை எடு. Okay, cool. Nothing easy. Yeah, that's it. Come, Tulasi, come. Come on. Come. கல்யாணத்துக்கு உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க. என்கிட்ட ஒரு 4-5 கிரெடிட் கார்டு இருக்கு. சும்மா தேய்ச்சிடுறேன். கார்டை சொன்னேன். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் தயங்காம வெக்கப்படாம வாங்கிக்க. எனக்கு ஒண்ணு வேணாம். என் கூட வந்துட்டு நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்காம போனா எப்படி? உனக்கு என்ன வேணுமோ தைரியமா கேளு. ஒண்ணு வேணா, வீட்டுக்கு கிளம்பலாம். ஓ மாய் வீட்டுல விடுறதுக்கு உனக்கு கூட்டு வந்திருக்கேன். உனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரப்போறேன். அதெல்லாம் வாங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போறோம். பைக்ல சும்மா சுத்துறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். இப்படி போலான்னு பறக்குற. உனக்கு என்ன வேணும் கேளு துளசி. ஏய் துளசி, என்ன நான் மாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ மாட்டுக்கு போயிட்டே இருக்க. நான் என்ன கேட்டாலும் உங்களால தர முடியுமா? என்னால தர முடியாது என்ன இருக்கு? கேளு. நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களால தர முடியுமா? என்ன படிக்க வைக்க உங்களால முடியுமா? துளசி, நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்கேயாவது வேலைக்கு போய் மாசம் 10,000 20,000 சம்பாதிக்க போற. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு பாக்கெட் மணியை நானே உனக்கு தரேன். ஓகே, கம்.
கம் ஆன் துல்சி. துளசி, வெயிட். என்ன செப்பல் போட்டிருக்க நீ? இந்த பாரு, நீ கட்டி இருந்த அழுக்கு தாவணிக்கு தான் இந்த செப்பல் சூட் ஆகும். ஆனா இந்த புது ட்ரெஸ்ஸுக்கு இந்த செப்பல் சூட் ஆகாது. வா, நான் லேட்டஸ்ட் செப்பலை வாங்கி தரேன். கம். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். என் ஒய்ஃபுக்கு நல்ல காஸ்ட்லி செப்பல் எடுத்து போடு. வாங்க, எப்படி உட்காருங்க. தேங்க்யூ. கம். அந்த சில்வர் கலர் மட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் வேண்டாம், ஓல்ட் ஃபேஷன். நோ. யோ இடியட், காலை தொடறேன். நான் போட்டு விட்டுமா? வேணாம், நானே போட்டுக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? வேணா இன்னும் 2 வாங்கி தரேன். இல்ல, போதும். பில்ல ரெடி பண்ண. ஹேய், இந்த செருப்பு எதுக்கு போடுற? தூக்கி போடு. இது எனக்கு தீபா வாங்கி கொடுத்த செருப்பு. ஹலோ, யாருங்க? ஹலோ, யா, சொல்லு. ஹலோ, ஓபன் தி டோர். ஏன் லிஃப்ட் க்ளோஸ் பண்ணீங்க? ஓ வாழ்க்கை க்ளோஸ் ஆக கூடாதுன்றதுக்காக தான். முதல்ல லிஃப்ட் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். துளசி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? முதல்ல லிஃப்ட் நிறுத்துங்க. துளசி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேலையத்தோட ஏன் நீ இப்படி சுத்திட்டு இருக்க? அந்த வேலை ஜெயிலுக்கு போனது காரணமே நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்றது உன்னை பழி வாங்குறதுக்காக தானா? தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை பாழாக்கிக்காத. முதல்ல லிஃப்ட் கீழே இருக்குங்க. சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க. ஏய், நீ என்ன லூசா? நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன். லிஃப்ட் இறக்குன்னு வெறுப்பேத்திரியா? பார், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அந்த வேலையத்தை கல்யாணம் பண்ணா வாழ்க்கைய வீணா போயிடும். எஸ்கலேட்டர்னு ஒண்ணு ஓடாது. கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ணு. இந்த கல்யாணத்தை நானே நிறுத்துறேன். முதல்ல லிஃப்ட் நிறுத்துங்க. வேற ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன இப்படி பண்ணிட்ட?
ஏன் துளசி இப்படி பண்ண? நான் வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் தனியா லிஃப்ட்ல போன? எனக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பழக்கம் இல்ல. உள்ள ஏறினதும் லிஃப்ட் தானா ஆன் ஆயிடுச்சு. நான் நிறுத்த ட்ரை பண்ணேன், முடியல. அதுக்கப்புறம் அதுவா கீழே இறங்கிடுச்சு. அப்படியா? வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல. நான் என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். எப்போதும் லிஃப்ட்ல தனியா மாட்டினா உடனே பட்டன் பட்டன் பிரஸ் பண்ணி நிறுத்திடணும்.